நடேஷன் வந்துட்டு நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஆனா, சேரனோட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லல. ஸோ, இதுக்கப்புறம் இன்னும் நெறைய ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம ஐயனார் துணை சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத சேரன் கேட்டுர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்ப பல்லவன், "என்னோட கூட பிறந்த தம்பி கிடையாதா? நடேசனுக்கு வந்து பிறக்கலையா? அதாவது எங்க அப்பாவுக்கு பிறக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள வந்துட்டு ஓடிட்டே இருக்குது. நிலா வந்து எப்பயும் போல வீட்ல இருக்கவங்க கிட்ட ஜாலியா பேசுறது அந்த மாரி இருக்கிறாங்க. நிலாவ கூப்ட்டு சேரன் வந்து பேசுறாங்க. "என்னம்மா, உன்னால எப்படி இவ்ளோ சாமர்த்தியமா இருக்க முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சொல்றீங்கன்னா, நான் என்னண்ணா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ அப்பாவ கூட்டிட்டு போயிட்டு கோயில்ல வச்சு பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ கூட இப்போ வந்தவ தாம்மா. இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு வந்திருக்கிற. ஆனா, அப்பாவ நாங்க சின்ன வயசுல இருந்து தானே பார்த்துட்டுருக்கோம். ஒரு தடவ கூட எங்கள வந்து வேற மாதிரி பிரிச்சு எங்க அப்பா பார்த்ததே கிடையாதே. ஆனா, அந்த மனுஷன இந்த நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ள கூட விடாம, வெளியில கட்டில்லயே படுக்க வச்சு, அவர ஒரு மனுஷனா கூட மதிக்காம, நாங்க வந்து அவர ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. எங்க அப்பா எங்களுக்காக எவ்வளோ விஷயத்த வந்து மூடி மறைச்சிருக்கிறாரு. பல்லவன் வந்து எங்க கூட வளர்றது அவருக்கு தெரியும்ல, அவரோட பையன் இல்லன்னு தெரியும். ஆனா, இது நாள் வரைக்கும் அவர எங்க கூட பிறந்த தம்பி மாதிரி தான் சேர்த்து வச்சு தான் வளர்த்துருக்கிறாரு. அவரோட பையன் மாதிரி தான் நினைச்சு வளர்த்துட்ருக்கிறாரு. இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சா, பல்லவன் மனசு உடைஞ்சு போயிருவான். அவனுக்கு வெறுக்கிறதுக்காவது அப்பான்னு நான் இருக்கேன்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது எனக்கு மனசெல்லாம் அப்படியே உடைஞ்சிருச்சும்மா. இப்படிப்பட்ட மனுஷனையா நம்ம தினமும் திட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோழனும் சரி, பாண்டியும் சரி சுத்தமா அவர பிடிக்காம, எங்க அம்மாவ இவரு தான் கொன்னுருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு, நாங்க அவ்வளோ தூரம் அவர் கூட சண்டை போட்டு, அவர நாங்க வந்து மதிக்கிறதே இல்ல. ஆனா, எங்களோட சந்தோஷத்துக்காக அவரு எவ்வளோ விஷயங்கள வந்து தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இதிலிருந்து தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆமாண்ணே, இன்னைக்கு பல்லவனோட அம்மாவ நான் போய் பார்த்தேன். அவங்க கிட்ட கேட்டேன். அப்பதான் அவங்க தான் சொன்னாங்க. பல்லவன் வந்து என்னோட பையன். நான் வந்து அ அவர்கிட்ட விட்டுட்டு போனேன் அப்டின்னா, கண்டிப்பா கோவம் வரத்தானே செய்யும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. அதனால தானே எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால தான் நான் அங்கிள் கிட்ட வந்து கேட்டேன். அங்கிள் வந்து உண்மைய சொல்லிட்டாரு. இன்னுமுமே வந்து என்னால நம்பவே முடியலண்ணே. இப்போ கூட பல்லவன் கிட்ட நம்ம இந்த விஷயத்த ஏன் சொல்லல அப்டின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அங்கிள் என்ன சொல்றாரு அப்டின்னா, நான் அந்த மாரி சொல்லி அவனுக்கு இந்த வீட்ல சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா, ரொம்ப வருத்தப்படுவான். அவன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அவரு உங்க மேலலாம். கொஞ்சம் அவர இனிமே வந்து மரியாதையா நடத்துறதுக்கு பாருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான் நிலா. அவரு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு எங்களுக்கு. இப்போ கூட பல்லவன் அப்படி கேட்டும் கூட அடிக்கிறதுக்கு கூட சில டைம் போயிருக்கான். அப்படி இருந்து கூட விட்டு குடுக்காம தன்னோட பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா, சட்டைய பிடிச்சு கேட்டதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. "உன்னோட அப்பா நான் கிடையாது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பல்லவன் கிட்ட வந்துட்டு அப்படியே சொல்லவே இல்ல பாத்தியா? அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆமாண்ணே. நம்ம தான் வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்கிள வந்துட்டு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த விஷயம் மட்டும் பல்லவனுக்கு தெரியாம பார்த்துக்கிறணுமா. இனிமே எந்த காரணம் கொண்டும் பல்லவனோட அம்மா மட்டும் இங்க வந்துறக்கூடாது. அப்படி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, பல்லவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க. பல்லவன் ஏற்கனவே எங்க அம்மாவும், பல்லவனோட அம்மாவும் வேறன்னு தெரிஞ்சதுமே, இந்த வீட்லயே இருக்காம அவன் இங்கேருந்து போயிட்டான். அப்பாவும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா பல்லவன் வந்து மனசு உடைஞ்சு போயிருவான். இந்த வீட்ட விட்டு அவன் வெளியில போயிருவான். அதனால இத பத்தின விஷயங்கள் வந்து நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும், சேரனும் பேசிக்கிறாங்க. ஆமாண்ணே, இனிமே இந்த விஷயத்த பத்தி வீட்ல யாருமே எதுவுமே பேச வேண்டாம். நம்ம எப்பயும் போல இருப்போம். அப்பா அங்கிள் பார்த்தீங்களா, எவ்வளோ வந்து பொறுமையா இருக்காரு அப்படின்னு. அதே மாரி இப்ப நமக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரியே வெளியில யார்கிட்டயும் காட்டிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்பதான் கடைய வந்து லீஸ்க்கு எடுத்திருக்காங்க இல்லையா? அத வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வந்துட்டு அந்த கடைய வந்து டெக்கரேட் பண்றது, அதுக்கு இனாகுரேஷனுக்கு
பால் காய்ச்சி வைக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் வந்து அதான் காட்ட போகிறாங்க. இப்போது முழு வில்லியாக வந்துட்டு வானதி மாற போகிறாங்க. அந்த குடும்பத்தோட மெயின் வில்லியே வந்துட்டு வானதியாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னா நிலாவுக்கு இருக்கிற மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நிலாவை அந்த வீட்டில் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒன்றொன்னா சிறப்பாக ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ பார்க்குற நமக்கு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீலா வந்து இதோட நுப்பாட்டல சேரன் கிட்ட மறுபடியும் டவுட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாரே, அங்கிள் எப்படின்னு உங்க அம்மாவை கொண்டிருக்க முடியும் சொல்லுங்க? எல்லாருமே ஊர்க்காரங்கெல்லாம் சொல்றாங்க, அங்கிள் தான் உங்க அம்மாவை கொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரோட பொண்டாட்டியை அவரே கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னென்ன ஆயிருக்கும் அதை பற்றின விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நான் திருப்பி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு அவர் கண்டிப்பா பல்லவன் மேல பாசம் வச்சிருக்கிறவரு, இத்தனை வருஷமா இந்த உண்மைய சொல்லாதவரு, கண்டிப்பா தன்னோட ஒய்ஃப வந்து கொன்றுக்க மாட்டாரு அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேனே! அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. நீ சொல்றதும் சரிதான்ப்பா நிலா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இவ்வளோ நல்ல மனுஷன் கண்டிப்பா எங்க அம்மாவ கொன்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்குள்ள தான் ஏதோ நடந்திருக்குது. அதான் சொன்னாங்கல்ல, பல்லவனோட அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த ஆளு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அப்போ தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொன்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நாங்கள் கூட இத்தனை நாளாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா தான் கொன்றுப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இனிமே அப்படி நினைக்க மாட்டேன். கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ யாருக்குமே பிடிக்காம இருந்த நடேசன் வந்துட்டு இப்போ மறுபடியும் எல்லாருக்குமே பிடிச்ச ஆளாக மாறிட்டுருக்குறாங்க. ஆனால் பல்லவன் மட்டும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் தான் எங்கள் அம்மா வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு. ஆனால் இவர் மேலே மட்டும் எல்லாருமே மாற்றி மாற்றி அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறாங்க. என்னைய ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போது நிலா இருந்துட்டு, அங்கிள் மேல எந்த தப்புமே கிடையாது. நான் அங்கிள் கிட்ட விசாரிச்சுட்டேன். அவர்கிட்ட நான் கேட்கும்போது, "இல்ல நான் நைட்டு எதுவுமே சொல்லல. இப்படித்தான் அப்பயும் பண்ணா. இப்பயும் இந்த மாரி விட்டுட்டு போயிட்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மத்தபடி அங்கிள் வந்து இந்த வீட்ட விட்டு போன்னு சொல்லவே இல்ல. அன்னைக்கு எதுக்காக கழுத்த நெரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, "இத்தன நாளா ஏன் வரல?" அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்திருக்காரு. மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அங்கிள் மேல எந்த தப்புமே கிடையாது பல்லவா. நீ வந்து தாராளமா அங்கிள வந்து நீ நம்பலாம். அவங்கள நம்புறியோ இல்லையோ, என்னைய நம்புற இல்ல நீ. நான் சொன்னா சரியா தானே இருக்கும். தயவு செஞ்சு சொல்றத கேளு. இத்தனை நாள் வரைக்கும் நீ எப்படி இருந்த? அப்படியே இரு. உனக்கு பக்கபலமா எப்பயுமே அண்ணனுங்களாகவும் இருப்பாங்க. அண்ணியா நானும் இருப்பேன். அதனால நீ எத பத்தியும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பழைய மாதிரி நம்ம வீடு சந்தோஷமா மாறட்டும். நான் தான் இந்த தப்ப பண்ணேன். அதாவது உங்க அம்மாவ நான் தான் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்து இங்க இருப்பாங்க. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி அவங்க விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல. அப்படி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அப்ப நீ சின்ன பையன். இப்ப பெரிய பையன் தானே. உன்னை எழுப்பி ஒரு வார்த்தை உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? சொல்லல. அதனால தான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன வேதனை, அவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டோ தெரியல. உன்னைய பார்க்கணும்னு நினைச்சு கூட வந்து 2 நாள் இருந்திருக்கலாம். அதனால இத பத்தி எதையுமே நினைக்காத. நீ வந்து எப்பயும் போல வீட்ல இரு. அதே மாதிரி வீட்லயும் சந்தோஷமா இரு. அடுத்து நம்ம என்ன வேலை உண்டானதோ அத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பேக் டூ ஒர்க் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மறுபடியும் அவங்கவங்க வேலைய பார்க்குறதுக்காக போறாங்க. இதுக்கு நடுவுல தான் இந்த கடை ஓப்பனிங் வருது. அப்ப பாண்டிக்கும் வானதிக்கும் சண்டை வருது. கிட்டத்தட்ட இந்த கார்த்திகாவ சேரனுக்கு கல்யாணம் பண்ணாம கழட்டி விட்ட மாதிரி, வானதிய பாண்டிக்கு கல்யாணம் பண்ணாம கழட்டி விட்டாலே போதும் போல இருக்குது. ஆனா கண்டிப்பா வானதி தான் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் பிரிச்சு வைக்க போறாங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சீக்ரெட் விஷயங்கள் நிறைய இருக்குது. சேரனோட அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் வெளியில வரும். தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.